ஹாய் கைஸ், இது நம்ம தமிழ் ரியாக்ட் சேனல். இன்னைக்கு வந்து நருட்டோ கிளாசிக்கில் வந்து 26ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீகால் மாதிரி போயிடுச்சு. இந்த கொனகமாரு வந்து இன்டர்வியூ எடுத்து திரும்ப நடந்ததே வந்த மாதிரி சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போயிடுச்சு. 26 நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். டேரெக்டாக இப்போ 27க்கு போயிடலாம். வாங்க நேராக 27 எபிசோட் பார்த்தோம். இதெல்லாம் வேற இருக்கா? The Chunin exam stage 2, the forest of death. இதெல்லாம் கவலை இருக்கா? இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. பயம் வரணும் தானே ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்னு பேர் வச்சிருக்காங்க. சீக்கிரமே அதுக்கான காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுப்போம். இதுதான் forest of death ன்னு சொல்லுவாங்களா? அப்படி உள்ள போனா என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். பயமே இல்லை. நான் பயப்படவே மாட்டேன். என்னால எதையும் சமாளிக்க முடியும். அப்படியா? கூட்டத்துல பயம் இல்லாத ஒருத்தர் இருக்கான் போல. என்ன பண்ணாங்க? பார்த்தும் கொஞ்சம் கூட அசரல. நீ அவ்வளவு சீக்கிரம் பயப்பட மாட்டல. இந்த மாதிரி தைரியமா உள்ள போனவங்க எல்லாரும் ரத்தம் சிந்தி தான் வெளியில வந்திருக்காங்க. உன்னோட கத்தியை உன்கிட்ட திரும்ப கொடுக்கலாம் தான் வந்தேன். உதவிக்கு ரொம்ப நன்றி கிராஸ் நிஞ்சா. இவங்களும் மர்மமான ஆள் தான் போல. இங்க பாரு, இப்பவே சொல்லிடுறேன், நீ எனக்கு இவ்வளவு பக்கத்துல தான் நிக்க போறேனா உன்னோட முடிவு கண்டிப்பா மோசமானதா தான் இருக்கும். என்ன மன்னிச்சுடு. உன்னோட கத்தி ரத்தத்தோட என் முடிய உரசிட்டு போச்சு. அதை பார்த்ததும் தான் என்னோட ஆர்வம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. நான் உன்னை தாக்குறதுக்காக வரல. நானும் தாக்க மாட்டேன். இந்த காடு பார்க்கும் போது தான் பயமா இருக்கும்னு நினைச்சா இங்க இருக்கிறவங்களை பார்க்க இன்னும் பயமா இருக்கே. நானும் நாக்க வச்சு அந்த மாதிரி பண்ண எவ்வளவு நல்லா இருக்கும். இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கும் உடனே கோபம் வருது. கண்டிப்பா ஏதோ சரியில்லை. இது ஃபன்னா இருக்க போகுது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசுறத இது பாருங்க. கீறு போறது பண்ணா. குணா எடுத்து பேசுனாங்க. இந்த டெஸ்ட் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு கொடுக்க வேண்டியது இருக்கு. இது இங்க வர எல்லாருக்கும் நாங்க கொடுக்கிற எச்சரிக்கை. இந்த டெஸ்டுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே இந்த ஃபார்மை தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணி ஆகணும். என்ன ஃபார்ம் அது? ரூலா? இந்த டெஸ்ட்ல கலந்துக்கிற சில பேர் திரும்ப வராம கூட போகலாம். அதுக்கு முன்னாடி இதுல இருக்க ஆபத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பழி ஏமல விழுந்துரும்ல. அட்டா பாவீங்களா? உயிருக்கு உத்தரவாதம்லான்றாங்க. சரி, இந்த டெஸ்ட்ல நீங்க என்ன பண்ணணும்ங்கறத சொல்றேன். இந்தாங்க, எல்லாருக்கும் கொடுங்க. இந்த டெஸ்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், உங்க எல்லாரோட சர்வைவல் ஸ்கில்ஸ் இது பரிசோதிக்கும். சர்வைவலா? வேற எதுவுமே இல்லையா? முதல்ல பிராக்டிஸ் ஃபீல்டோட நிலம் எப்படி இருக்க போகுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 44th பேட்டில் ட்ரைனிங் ஜோன்ல மொத்தம் 44 பூட்டப்பட்ட கேட்ஸ் இருக்கும். நதிகள் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு காடும் இருக்கு. அப்புறம் உள்ள ஒவ்வொரு கேட்ல இருந்தும் 10 கிலோமீட்டர் தூரத்துல பூட்டப்பட்ட டவர்ஸும் இருக்கும். இந்த இடத்துலதான் உங்க எல்லாருக்குமான சர்வைவல் டெஸ்ட் நடக்க போகுது. இந்த டெஸ்ட்ல நீங்க பண்ண வேண்டியது, நீங்க பேட்டில் பண்ணலாம் இல்ல என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா கடைசியா இந்த ஸ்க்ரால்ஸ் நீங்க கைப்பற்றணும். 2 ஸ்க்ராலையுமா? ஆமா, நீங்க கைப்பற்ற வேண்டியது 2. ஒன்னு ஹெவன் ஸ்க்ரால், அதுக்கப்புறம் எர்த் ஸ்க்ரால். ஒட்டுமொத்தமா 26 டீம் இந்த டெஸ்ட்ல பங்கேற்க போறாங்க. அதனால இதுல பாதி டீம் ஹெவன் ஸ்க்ரால கைப்பற்ற முயற்சி பண்ணுவாங்க. அப்புறம் மிச்சம் பாதி எர்த் ஸ்க்ரால கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. எல்லா டீமுக்கும் இது 2ல ஒரு ஸ்க்ரால நான் கொடுக்கறேன். அப்புறம் நீங்க அதை வச்சுதான் விளையாட போறீங்க. சரி, இந்த டெஸ்ட்ல நாங்க எப்படி பாஸ் பண்றது? உங்களோட மொத்த டீமும் சேர்ந்து ஹெவன் அப்புறம் எர்த் ஸ்க்ரால டவருக்கு கொண்டு வந்தாகணும். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா எங்கல்ல பாதி பேர் ஃபெயில் ஆயிடுவோம் போலயே. அதுவும் இல்லாம அந்த ஸ்க்ரால் எல்லா டீமுக்கும் கிடைக்காது. இது சுலபமா இருக்க போது நான் சொல்லவே இல்லையே. ஓ, அப்புறம் இன்னொரு விஷயம்,
டெஸ்ட்க்கு டைம் லிமிட் கூட இருக்கு. நீங்க ஐயோ, இத மொத்தமா அது 5 வேறயா? நாளுக்குள்ள முடிச்சாகணும். 5 நாள் அங்க இருக்கணுமா? சாப்பாடுக்கு நாங்க என்ன செய்யறது? உள்ள போய் சுத்தி பாருங்க. காட்டுக்குள்ள ஏகப்பட்ட 5 டேஸா? உங்க எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு இருக்கும். எவ்வளவு கஷ்டமா உள்ள வச்சிருப்பாங்கல்ல கண்டுபிடிக்க. காட்டுக்குள்ள இருக்கிறது வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, எங்களை கொல்ற விலங்குகள், விஷம் இருக்கிற பூக்களும் இருக்கு. போச்சுடா. கொஞ்சம் அமைதியா இரு. அதனாலதான் இதோட பேர் சர்வைவல்னு சொல்றாங்க. அப்படின்னா இவங்க விதிமுறைப்படி கண்டிப்பா ஒரு டீம்ல பாதி பேர் கூட பாஸ் பண்ண மாட்டாங்க. இங்க நாட்கள் அதிகமாகும், இரவு பி கம்மியாகும். இங்க தான் இருக்கான். அதனால நமக்கு தூங்கவும் நேரம் இருக்காது, ஓய்வு எடுக்கிறதுக்கும் நேரம் இருக்காது. கண்டிப்பா இது பெரிய சேலஞ்ச் தான். உள்ள போனதும் நம்மள சுத்தி எதிரிகள் தான் இருப்பாங்க. நாம எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால ஓய்வு எடுக்கலாம் நேரம் இருக்காது. நல்லது. எதிரிகளை தாண்டி இந்த டெஸ்ட்ல நீங்க நிறைய விஷயங்கள் சமாளிச்சாகணும். இந்த டெஸ்ட் ரொம்ப ரொம்ப கடினமா இருக்க போகுது. அதனால இதுல கண்டிப்பா 3/4 பேர் நொந்து போக போறீங்க. சரி, ஒரு சந்தேகம். பாதி எக்ஸாம்ல முடியலனா வெளியே வந்துடலாமா? இது என்ன முட்டாள்தனமான கேள்வி. பேட்டருக்கு நடுவுல நான் கிளம்புறேன்னு போக முடியுமா? நீ நினைச்சா போகலாம். ஆனா கண்டிப்பா எதிரி உன்னை கொல்லாம விட மாட்டான். ஐயோ, ரொம்ப சந்தோஷம். ஏன்டா நோ ரிட்டர்ன். யோசிக்க போறேன். அப்புறம் சில விஷயங்கள் நீங்க செஞ்சாலும் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. அதுல முதல் விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு டீம்ல இருக்க 3 பேரும் 2 ஸ்க்ரோலையும் எடுத்துக்கிட்டு டவருக்கு வர முடியலனா அவங்க டிஸ்குவாலிஃபை தான். அப்புறம் ரெண்டாவது, டீம்ல இருக்க ஒருத்தருக்கு அடிபட்டாலோ இல்ல தொடர முடியாம போனாலும் அவங்களால இந்த தேர்வை தொடர முடியாது. அது நம்ம கையில அதை விட இல்ல. முக்கியம், இங்க இருக்கிற யாரும் டவருக்கு வந்தடைறதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரோல்ல என்ன இருக்குன்றத பிரிச்சு படிச்சு பார்க்கவே கூடாது. ஒருவேளை அது தானா ஓபன் ஆகி யாராவது அதை படிச்சுட்டா? எப்படிடா? நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோ சின்ன பையா. நீ படிக்காம இருக்கிறது உனக்கு நல்லது. நான் படிப்பேன்றார் ஐயா. ஒரு நீஞ்சாவோட வாழ்க்கையில அவங்க ரகசிய இது தெரிஞ்சாலும் பார்க்க கூடாது. வேண்டியது இருக்கும். உங்க எல்லாரோட நேர்மையை பரிசோதிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்க்ரால் டெஸ்ட். எல்லா ரூல்ஸையுமே சொல்லிட்டேன். இப்போ எல்லா டீமும் உங்களோட ஃபார்ம் எடுத்துட்டு போய் எங்க கொடுத்து உங்களோட ஸ்க்ரால்ஸை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கேட்டை தேர்ந்தெடுங்க. அது வழியா தான் உள்ள போவீங்க. இதுவும் டீம் டெஸ்ட் தான். அப்புறம் இன்னொரு ஆலோசனையை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. யாரும் செத்துறாதீங்க. வித்துறாதீங்களா? யாரும் பயில அடையாதீங்கன்னு சொல்லல, சித்திராதீங்க தான் டைரக்டா. அது எடுக்காட்டி உயிரோடையாவது வந்துடணும்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. அதான்க்கா, ஒன் வே தான் அது. இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. எந்த டீம் கிட்ட எந்த ஸ்க்ரால் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. டீம்ல யாருக்கிட்ட ஸ்க்ரால் இருக்குங்கிற விஷயமும் தெரியாது. இங்க தகவலை திருடினா மட்டும்தான் வாழ்வா சாவாங்கிற விஷயம் தெரியும். ஓ, இவங்களுக்குள்ளே அதை எடுத்துக்கணுமா? அடிச்சு. ஐயோ. 3 டீமா அடிச்சுக்கணும். இப்போ ஈவிக்கு ரொம்ப சரியா தான் சொல்லியிருக்காங்க. ஒரு டீம்ட்ட ப்ளூ இருக்கும், ஒரு டீம்ட்ட ஒயிட் இருக்கும். இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகிற தகுதி இங்க எல்லாருக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க எல்லாரும் என் எதிரிகள் தான். இங்க நடக்க போற டெஸ்ட பத்தி இவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். So, இப்ப இந்த பாசம் அதெல்லாம் கிடையாது. போட்டி தான். எனக்கு யாரு வரான்னு தெரியுதா? அவதான் இந்த டெஸ்ட்ல தோத்து போக போறவ. என்னாச்சு? பாவப்பட்ட சக்குரா இந்த டெஸ்ட பத்தி கேள்விப்பட்டு இவங்களுக்குள்ளேயே மோதல் இருக்கும். அதை விட்டுட்டு இன்னும் இந்த டெஸ்ட்ல பங்கேற்க போறியா என்ன? பொறாமையா இருக்கா? சாஸ்கேவோட 5 நாள் நான் இருக்க போறத நினைச்சு நீ எதுக்காக இப்படி எல்லாம் வெறுப்பேத்துறா. பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. சாஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மொக்க. இது எங்கேயே பார்க்க நீதான் மொக்க. இல்ல, வாயை மூடு. முடியாது. வாயை மூடுன்னு சொன்னேன். முடியாது. வாயை மூடு. முடியாதுங்கறாங்க. முடியாது. முதல்ல நிறுத்து. சும்மா சமாளிக்காத சாக்குரா. நம்ம 2 பேருக்குமே தெரியும் இதுல உன்னால பாஸ் பண்ண முடியாது. அத பத்தி டெஸ்ட்ல ஃபெயில் ஆக போற நீ சொல்லாத. நல்ல வேளை அவங்க நம்மள திட்ட ஆரம்பிக்கல. ஆமா, எதுக்கு அவங்க இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? என்ன கேட்டா அவங்க சண்டை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும். பரம்பரை பகடா. எல்லாம் தெரிஞ்சவே படிச்சுட்டு வரோம். ஆமா, இங்க தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நருட்டோ, அது வந்து நான் இங்க சும்மா தான் வந்தேன். ஏன் இந்த இனாட்டா எப்பவுமே வினோதமாவே நடந்துகிட்டு இருக்கா? அது வெக்கம் தம்பி. அடிபட்டிருக்கா? இந்த என்கிட்ட மருந்து இருக்கு. சரி, நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். மதிக்கிறவளை மதிக்கிறியா நீ? அப்புறம் தேவைப்படும். சரி, எல்லாரும் வாங்க. உங்க எல்லாருக்கும் ஸ்க்ரால்ஸ் கொடுக்க போறோம்.
யாரு ஜெயிக்க போறாங்கன்னு பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்கேன். தராங்க. இதுல எப்படியாவது ஜெயிச்சு காட்டுறேன். நான் சொல்றத கேளுங்க. எல்லா டீமுக்கும் ஸ்க்ரால்ஸ் கொடுத்தாச்சு. இப்ப எல்லாரும் அவங்க கேட்ல போய் நில்லுங்க. கேட் திறந்த உடனே உங்களோட டெஸ்ட் ஆரம்பிச்சிடும். ஓ தனித்தனியா கேட்டா? சர்வைவல்ல நம்மள அடிச்சுக்க ஆள் இருக்கா? ஜெயிச்சு காட்டுவோம். நீ இந்த டெஸ்ட்டுக்கு ரெடியா தானே இருக்க? நம்ம ஜெயிச்சாகணும். இருக்கு. யார் யார் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆயிடும் போல இது. இதுல கொஞ்சம் பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்கு, அப்புறம் கார போட்ட சிப்ஸ் அதுவும் இருக்கு, அட அப்புறம் பாவி. ஸ்ட்ராபெரி போட்ட கேக் இருக்கு. இங்க இருக்க நிஞ்சாஸ் எல்லாரும் என் கூட மொத தயாராகிருங்க. உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. நருட்டோவா கோக்கா. ஏடா ப்ரூஸ்லி. ஆமா சரியா சொன்ன. நமக்கு கொடுத்த உத்தரவை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவனுங்க வேற மர்மாகிறானுங்க. மத்த டீம்ல இருக்கிற பொடி பசங்களை கூட சமாளிச்சிடலாம். ஆனா என் கூடவே காரா இருக்கான். அவனை நினைச்சாதான் பயமா இருக்கு. இவன் அதனால சமைக்க இந்த டீம் தான் கதையை முடிக்கலாம். அவங்க அவங்க அவங்கள பார்த்தே பயப்படுறான். அவனுங்க கிட்ட இருந்த ஸ்க்ராலை ஈஸியா புடிங்கிடலாம். பிரச்சனையே இல்ல. சரி உங்களை பெருமைப்படுத்தியே தீருவேன். நீங்க பொறுத்திருந்து பாருங்க. நீ உங்க சிஷியனோட பேரு இவங்க எல்லாரும் புகழ்வாங்க. பேசுறத நிறுத்திட்டு எல்லாரும் தயாராகுங்க. டெஸ்டோட 2வது பகுதி இப்ப ஆரம்பிக்க போகுது. புயல் வேகத்துல போறோம். முதல்ல யாரை பிடிக்கணும்னு தெரியும்ல. அந்த மூணு பொடி பசங்களை தானே. உள்ள வந்தாச்சு. தயாராகி இருக்கீங்களா guys? யாரா பேசுகிறேன்? சரி இப்ப நம்ம முதல்ல செய்ய வேண்டிய வேலை அதை கண்டுபிடிக்கணும். தயாரா இருக்கியா ஹினாட்டா? ஆனா ஆரம்பிச்சிருச்சு இல்ல? அது போதும். நம்மளோட எதிரி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி நாம தான் அவங்களை கண்டுபிடிக்கணும். என்ன சொன்னாலும் நீ திருந்த மாட்டேன். நம்ம குறியெல்லாம் ஒருத்தன் தான். அவனை விட்டுறாதீங்க. உள்ள ஒருத்தரை டார்கெட் பண்ணி தான் வரானுங்க. ஆளுக்கு ஒரு ஆள் எடுத்துக்கிறாங்கல்ல அப்படி. ஒருத்தன் திருநீர் பண்ணாம காமா. என்ன விளையாடுறியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்களே பார்த்துன்னு நான் பலசாலியா இருக்கணும்னா சாப்பிடணும். அப்பதான் முடியும். அவன் இந்த காட்டுக்குள்ள வந்து முழுசா 5 நிமிஷம் கூட ஆகல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப பசிக்குது. இது வேற எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீயும் உன்னோட சாப்பாடும். 5 நாள் என்ன பண்ண போறான்னு தெரியல. கேண்டியை விட குணாய் தான் ரொம்ப முக்கியம். சீக்கிரம் போய் ஒளிச்சுக்கோங்க. அடடா சிப்ஸ் இருக்கு. இப்பவே முடியல. இது பத்தாது. இன்னும் 5 நாள் இருக்கணுமா? இங்க இருக்கிற எல்லாரும் கடைசியா டவருக்கு தான் போக போறாங்கன்னா அப்ப இங்க வர எல்லாருக்கும் ஒரு ட்ராப் வச்சு அவங்க கிட்ட இருக்கிற ஸ்க்ரால நம்ம பறிச்சுக்கலாம். அது சரி. பக்கத்துல யாரோ இருக்காங்களே. முட்டா பசங்க மாட்டி போன தெரியாம இப்படி வெளிப்படையா நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாம இங்க இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க திறமையான நெஞ்சாஸ்கள் கிடையாது. உனக்கு என்னாச்சு? உன்னோட ஷர்ட்ல என்ன இருக்கு? என்னடா என்னமோ இருக்கு. அட்டை பூச்சியா?
பாருங்க. அதுங்களோட வேலையை காட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அதுங்க பாடி டெம்பரேச்சரை நல்லா கவனிச்சு அதுங்களோட இறை எங்க இருக்கோ அங்க கூட்டமா விழும். ரத்தத்தை 5 நிமிஷம் குதிச்சா போதும், அவங்க கதையே முடிஞ்சிடும். ரொம்ப டேஞ்சரான காது. சாலைங்க, ஆனா இதுங்களை பயன்படுத்தி நம்ம எதிரிகளோட கதையை முடிச்சிட்டோம். என் மேல இருந்து போ. ட்ராப்பு. இப்போ ஒரு டீம் காலி. இவங்க பண்ண வேலையாது. இவங்க அங்கங்க கதறீங்க. உள்ள விளையாட்டு ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். யாரோ கத்துன மாதிரி கேட்டுச்சு. போகாத. எனக்கு இந்த இடம் சுத்தமா பிடிக்கல. ஆனா இதுல என்ன இருக்கு? தேவையில்லாம பயப்படாத, நாம தூள் கலப்பலாம் வா. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. முதல்ல இங்க இருந்து போ. நீ ஒண்ணு குழந்தை கிடையாது, பெரிய மனுஷன் ஆயிட்டு மறைவான இடத்துக்கு போ. இதுக்கு மேல எங்க மறைவ போறது? இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆனா எனக்கு எதுக்காக கொட்டின? உனக்கெல்லாம் கூச்சமே இல்லையா? உன்னை பார்க்கும் போது எனக்கு அருவருப்பா இருக்கு. சாஸ்கே, அவன் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணலையே. இப்ப எதுக்காக நீ அவனை இப்படி அடிச்ச? ஆமா, எதுக்காக இப்ப என்ன அடிச்ச சாஸ்கே? யாராலா? சாக்குரா, ஜாக்கிரதையாகிரு. அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. நான் உன்ன மாதிரி முட்டாள் இல்ல. அதான் உனக்கு முன்னாடி நான் தாக்கிட்டேன். சாஸ்கே, வேண்டாம். ஏன் இப்படி நடந்துக்கிறான்? இவன் இந்த நருட்டோலிய மாறு வேஷத்துல வேற என்ன வந்திருக்காங்களோ? இதுல யாரும் ஒண்ணும் புரியவே தெரியல. இந்த பிரச்சனை வேற இருக்குதா? சாஸ்கே, நீ என்ன பண்ற? கண்ணை திறந்து பாரு, உனக்கே தெரியும். Talk. What have you done with Naruto? What? What do you mean I am Naruto? And where's the cut on your cheek? கண்ணத்துல அந்த காயம் இல்ல. முன்னாடி உண்மையான நருட்டோவோட கண்ணத்துல வெட்டு விழுந்தது உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா இல்ல. நாம உன்னோட ஷுரிகேனை லெஃப்ட் லெக்ல வச்சிருக்க, உன்னோட ரைட் சைடுல வைக்கல. உண்மையான நருட்டோ எப்பவும் ரைட் சைடு தான் வைப்பான். உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் திறமை நருட்டோவை விட மோசமா. அப்ப அவன் எங்க போனான்? யாருங்கிற உண்மையை சொல்லு. பரவாயில்ல, நீ என்னோட நாடகத்தை கண்டுபிடிச்சிட்ட. நீ அவனோட ஸ்க்ரோலை கொடுத்துரு, இல்லைன்னா நான் உன்னை முடிச்சிட்டு அதை எடுத்துட்டு போவேன். ஐயோ, கொஞ்சம் உஷாரானா அவ்வளவுதான். சொல்லுங்க, ஸ்க்ரோல் உங்கள யார்கிட்ட இருக்கு? எங்க போனாங்க நருட்டோ? அப்ப சரி, உங்க 2 பேர்ல யார்கிட்ட இருக்குங்கிறத நானே கண்டுபிடிக்கிறேன். முடிஞ்சிச்சா? ஏங்க, இது அதுக்கு மேல வேற லெவல்ல இருக்குங்க. வரவங்க தான் டெரரா இருக்குன்னா இது இப்ப இடமே டெரர். ஒரு என்ன சொல்றது, காடே ஒரு டெத்து காடு அப்படின்ட்டாங்க. உள்ள என்ட்ரி ஆகும்போது யாருன்னா வந்து டே ஃபைல் ஆடாதீங்கடான்னு சொல்லி அனுப்புறது வேற. செத்துறாதீங்கடா அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு வந்து பயம் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ளே அனுப்பிச்சிருக்கிறாங்க 5 நாளைக்குள்ளே. அதுவும் வந்து உங்களுக்கு டைம் கம்மி, 5 days. நான் கூட ஏதோ 5 hours 3 hours அப்படி சொல்லுவாங்க, பார்த்தா 5 நாளுன்றாங்க. அப்போ இது எவ்வளோ டஃப்பாக இருக்குன்றது அதிலே தெரியுது. எக்கச்சக்கம் இருக்குது. இப்போ உள்ளே இவங்களுக்குள்ளேயே போட்டி யார் யார் வருவாங்கன்னு தெரியல. இவ்வளோ குழப்பம். இன்னும் ஸ்டார்ட் ஆகி 5 நிமிஷம் ஆகல. அதுக்கே எப்படி இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்களோ. ஆமாம், காரையும் சமாளித்து இவங்களுக்குள்ளேயே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்பவுமே கொஞ்சம் இதாகவே இருக்கணும். யார் எப்போ எப்படி வருவாங்கன்னு தெரியல. இப்போ நரோட்டோ எங்கே போனான்னு தெரியல. அவனுக்கு என்ன ஆச்சுன்னே புரியல. ஆமாம், இப்போ சாஸ்கே மாதிரி அது நோட் பண்ணல. ஒரு விஷயத்த நோட் பண்ணல. கரெக்டாக உங்க கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். டீமுக்கு சொந்த டீமுக்குள்ளேயே ஒருத்தர் இருந்து ஒன்று பண்ணிடுவோம் போல இருக்குது. இந்த மாதிரி அந்தந்த டீமில் எல்லாருமே ஒரு செகண்டும் கூட இருக்கணும் சந்தேகப்பட்டுனே போனோம் போல இருக்குது. அப்போ தான் சர்வே ஆக முடியும். அவ்வளோ டஃப்பாக இருக்குது. இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த போயிட்டு அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகணும், ப்ளஸ் இந்த 2 ஸ்க்ராலையும் எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். பட் அதில் இவ்வளோ டஃப்ன்றது தெரில. இன்னும் என்ன நடக்க போகுதுன்ட்டு அது அடுத்த எபிசோட் தான் பார்க்கணும். அந்த மாதிரி அந்த ட்ராப்லாம் வச்சாங்கல்ல, அது இவங்க தான் வச்சாங்களா இல்லை காடு அந்த மாதிரி ஏதோ பண்ணுதா? அது ஒரு டவுட் இருக்கு எனக்கு. அது அந்த டீம் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அட்டை அது வந்து இவங்களா செட் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவன் கூட இருக்க அந்த பூச்சி ஏதோ கண்ட்ரோல் பண்ணுறோம் தானே. ஸோ இது கண்ட்ரோல் எடுத்திருப்பானோ என்னமோன்னு தோணுது. இல்லை, அதுக்குள்ளே வந்து பிளான் பண்ணி இவ்வளோ பண்ணிட்டாங்களான்ற மாதிரி இருக்கா? ஸோ ஒருவேளை ஒரு காடே இது மாதிரி பண்ணுது, டெத்து காடுன்னு வர சொன்னாங்க. ஸோ அதில் நிறைய விஷயம் இருக்கும்
இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்படியும் இருக்கலாம், அதுக்கு அங்கேயே ட்ராப் இருக்கலாம். இல்லை இவன் வந்து சொல்லித்தானே அந்த பிளானே வந்து அந்த போகிற வரைக்கும் நம்ம ட்ராப் வச்சுட்டே போவோம், அதுவும் நம்மளுக்கு ஈஸியாக எப்படி இருந்தாலும் அங்கே வரத்துக்கு நல்லா பிளான் பண்ணுவாங்க, நம்ம போய் அங்கே நின்றுட்டு ட்ராப் வச்சுட்டு ஈஸியாக பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அவன் ஒரு பிளான் பண்ணான். அதுவும் நல்ல ஐடியா தான். ஸோ ஒரு டீம் ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்கு. நருட்டோ பையன் தான் இப்போ எங்கே போகிறோம் சூச்சு போகிறேன்ட்டு போனால் ஆளக்கா வந்து பார்த்தா ஷாக்காவான்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.